கங்கை கொண்ட சோழன் பாகம் 2 அத்தியாயம் 2. அரையன் ராஜராஜன் குதிரையை ஓரமாக ஒதுக்கினார். அந்த இருட்டில் உற்று பார்த்தார். தேய்பிறை நிலவு அரை நிலவு இருந்தது. கருப்பு உருவங்களாக தெரிந்தன. எல்லா வீரர்களிடமும் தள்ளாட்டம் தெரிந்தது. 50 பேர் எழும்பட்டும் என்று சொன்னார். 50 பேர் எழுந்தார்கள். முதலில் வருகின்ற 15 வீரர்களை மடக்கி இழுத்து வா, மற்றவர்களை உங்களில் சரிபாதியினர் தடுத்து நிறுத்தட்டும், எவரேனும் அசைந்தால் அம்பு விட்டு கொல்லட்டும் என்று சொன்னார். அவர்கள் வேகமாக முன்னேறினார்கள். இப்பொழுது கீழே வீரர்கள் இறங்க இந்த 50 வீரர்கள் பயங்கர சத்தத்துடன் அவர்களை நோக்கி நடக்க அந்த வீரர்கள் சிதறி ஓடினார்கள். ஓடியவர்களில் முதல் 15 பேரை மடக்கி சோழ வீரர்கள் பிடித்து வந்தார்கள். முதுகில் அடித்தார்கள். அடிக்காதீர்கள் ஐயா, சோழ வீரர்கள் தானே, உங்களை நோக்கித்தான் வந்திருக்கிறோம் என்று ஒருவன் பெரிதாக கத்தினான். அடிப்பதை நிறுத்தினார்கள். அரையன் ராஜராஜனுக்கு அருகே கொண்டு வந்தார்கள். அரையன் ராஜராஜன் தீப்பந்தம் ஏற்ற சொன்னார். 1, 2, 3, 4, 5 என்று தொடர்ச்சியாக அந்த சேனை முழுவதும் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. தீப்பந்தங்கள் மெல்ல மெல்ல சூழ்ந்து கொண்டன. யார் நீங்கள் என்று கேட்க, கீழே சாளுக்கிய வீரர்கள், கடந்த 1 வாரமாக நல்ல உணவு இல்லை, எங்களுக்கு உணவு கொடுப்பதில் சுணக்கம் காட்டுகிறார்கள். நாங்களாக ஆடு அறுத்து தின்றாலும் வந்து அந்த உணவை நாசம் செய்துவிட்டு போகிறார்கள். ஏதோ எங்களை கொன்றுவிட்டுத்தான் கோட்டையை காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போல தெரிகிறது. இவனுக்கு இன்றிலிருந்து 10ஆம் நாள், அவனுக்கு 12, அவனுக்கு 13 என்று எங்களை நோக்கி கை நீட்டி பேசுகிறார்கள். எங்களுக்கு கலவரமாகிவிட்டது. அங்கே இங்கே என்று ஓடி ஒளிந்து ஒன்றாக்கி ஒரு படையாக நாங்கள் அனைவரும் உங்களை நோக்கி வந்திருக்கிறோம். எங்களுக்கு பின்னே தொடருவார்கள் என்றும் கொஞ்சம் உறுதியான வீரர்களை பின்னால் வாருங்கள் என்றும் சொல்லியிருக்கிறோம். எங்களால் நிற்கக்கூட முடியவில்லை. அரையன் ராஜராஜன் அவர்களே, உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறோம், சற்று உட்கார்ந்து கொள்ளலாமா என்று கேட்க அவர்கள் புல்மேட்டில் உட்கார வைக்கப்பட்டார்கள். சோழ வீரர்கள் கீழே இறங்கி அவர்களின் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். அம்புகள் எடுத்து போன வண்டியில் ஒரு பழமூட்டை இருந்தது. அந்த பழமூட்டையை கொண்டு வந்து அந்த 15 வீரர்களுக்கும் விநியோகித்தார்கள். உடனே போய் உங்களில் மற்றவர்களை ஒன்றாக வரச்சொல் என்று சொல்ல அவர்கள் ஒன்றாக வந்தார்கள். வேகமாக தங்களுக்குள் பேசிக்கொள்வது கேட்டது. ராஜேந்திர சோழர் வரவில்லையா, ராஜேந்திர சோழர் வரவில்லையா என்பதே கேள்வியாக இருந்தது. ராஜேந்திரர் வருவார், கவலை வேண்டாம் என்று சொல்லி அவர்களில் ஒருவனை தனியே அழைத்து போனார். என்ன திட்டமாக இருக்கும்? யார் உள்ளே தலைமை? கங்கை யாதவ் என்பவன்தான் தலைமை. அவன் குடிகாரன், எப்பொழுதுமே வெறியோடு இருக்கிறவன், வீரர்களை கடுமையாக நிந்தித்து பேசுபவன். அவன் வீரர்களே அவனுக்கு வெறுப்போடு இருக்கிறார்கள். எங்களை அவன் மிக இழிவாக நடத்துகிறான். கீழே சாளுக்கிய நாய்கள் என்கிறான். எங்களுக்கு உணவு மட்டுமல்ல, நாங்கள் போர் பயிற்சி எதுவும் செய்யக்கூடாது என்று கவனமாக பார்த்து கொள்கிறான். போர் பயிற்சி செய்தால் ஆயுதங்களை பிடுங்கி விடுவேன் என்று உரக்க சப்தமிடுகிறான். நாங்கள் வெறுமே ஆயுதங்களை தாங்கி நிற்கிறோம், அவ்வளவுதான். ஒரு முறை கூட பயிற்சி செய்யவில்லை. உட்கார்ந்து எழுந்து தொடை தசைகளை வலுப்படுத்தினால் அவனையும் கூப்பிட்டு அடிக்கிறான். எனவே சோம்பி திரிவதை தவிர நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. எங்களுக்கு அது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருந்தது. சிலர் ரகசியமாக போய் உடற்பயிற்சி செய்துவிட்டு வந்தார்கள். அவர்கள் அனைவரும் பின்புறமாக இருக்கிறார்கள். அவர்களை வரச் சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன். எங்களை தயவு செய்து நீங்கள் சோழ தேசத்திற்கு அனுப்பிவிடுங்கள். அங்கு போய் மன்னரை சந்தித்து அல்லது மன்னருக்கு இணையாக இருப்பவரை சந்தித்து அமைதியாக இருக்கிறோம், எங்களை தயார் செய்து கொள்கிறோம் என்று சொல்ல அரையன் ராஜராஜன் யோசித்தார். இப்போதைக்கு நீங்கள் போய் சோழ படைகளோடு கலந்து கொள்ளுங்கள். அங்கு இந்த பழங்களை உண்ணுங்கள். நல்ல சாப்பாடும் அங்கே இருக்கிறது. சாப்பிட்டு விட்டு இளைப்பாருங்கள். உங்களில் யார் சுறுசுறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் கோட்டை எங்கே என்று வழி செலுத்த வாருங்கள் என்று சொல்ல அந்த படை மெல்ல நகர்ந்தது. அவர்களை சுற்றி 10 சோழ வீரர்கள் நடந்தார்கள். கீழே சாளுக்கிய வீரர்கள் சிலர் வருகிறார்கள் என்று சொல்லுவதற்கு 5 குதிரை வீரர்கள் சோழ படை இருக்கும் இடம் நோக்கி போனார்கள். இவர்களை சோழ படையை தாண்டி நிற்க வைக்கும்படி சொல்லப்பட்டது. கலவரப்படையோடு 2 கீழே சாளுக்கிய காவலர்கள் வந்து நின்றார்கள். நாங்கள் சகல விஷயங்களையும் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். கோட்டையினுடைய வடிவத்தை வரைந்து காண்பித்தார்கள். எந்த இடத்தில் யானை இருக்கிறது என்று சொன்னார்கள். எந்த இடத்தில் குதிரை இருக்கிறது என்று காண்பித்தார்கள். எந்த இடத்தில் காலாட்படை இருக்கிறது என்றும் சொன்னார்கள். கங்கை யாதவ் எங்கிருக்கிறான் என்று குறிப்பாக காட்டினார்கள். அரையன் ராஜராஜனும் பெரும் புதையல் கையில் விழுந்தது போல மிகவும் சந்தோஷப்பட்டார். இது போதும், இந்த விவரங்கள் போதும், படையெடுப்பே நடக்க வேண்டாம், அழித்து விடலாம் என்று சொல்லி
குதிரை ஏறி கிளம்பினார். மிக சாதாரணமான உடையில் எந்த கேயுரமும் இல்லாமல் வருகின்ற அரையன் ராஜராஜனை பார்த்து சோழ வீரர்கள் சிரித்து வாழ்த்து சொன்னார்கள். அந்த கலவரப்படை முன்னேறியது. விடியலுக்கு இன்னும் ஒரு நாழிகையே இருக்கின்ற நேரத்தில் கோட்டைக்கு அருகே போயிற்று. கோட்டை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது தெரிந்தது. மேலே கூண்டில் இருக்கின்ற வீரன் கூட தூணில் சாய்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். ஒரு ஆள் மட்டும் இடதும் வலதுமாக தூக்கத்தோடு மாடத்தில் அலைந்து கொண்டிருந்தான். சோழப்படை அமைதியாக எந்தவித சப்தமும் இன்றி இருட்டில் ஒரு வட்டமாக நின்று கொண்டது. கீழே சாளுக்கிய வீரர்கள் இடம் காண்பித்தார்கள். இங்குதான் யானை என்றதும் அங்கு ஒரு படை நிறுத்தப்பட்டது. இங்கு குதிரை என்று சொல்லப்பட்டது. இடது பக்கம் குதிரையும் வலது பக்கம் யானையும் பின்புறம் காலாட்படையும் இருக்கும்போது காலாட்படையை விட்டுவிடலாம். கங்கை யாதவ் எங்கிருக்கிறான் என்று பார் என்று சொல்ல கங்கை யாதவ் இடம் நோக்கி சிலர் நின்று கொண்டார்கள். கோட்டையின் மரக்கதவை நோக்கி 20 வீரர்கள் நின்று கொண்டார்கள். பாலம் மேலே ஏற்றப்பட்டது. பாலம் மரத்தால் ஆகியிருந்தது. மரத்துக்கு பின்புறம் இருக்கின்ற கதவு மரத்தால் ஆகியிருந்தது. இவைகளை எடுக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது என்று யோசித்தார்கள். அந்த வீரர்களை திட்டமிட்டார்கள். உடும்புகளை அந்த கோட்டையின் வாசலை நோக்கி வீசினார்கள். உடும்புகள் போய் கெட்டியாக பற்றி கொண்டன. உடும்புகளை இழுத்தார்கள். உடும்புகளை இழுக்க அவை இன்னும் இறுக பற்றி கொண்டன. கொஞ்சம் மெல்லிய உருவம் கொண்ட வீரன் அந்த உடும்பு தொங்கிய கயிற்றில் ஏறினான். அவன் இடுப்பில் தோல் பை இருந்தது. அந்த தோல் பையில் எண்ணெய் இருந்தது. மெல்ல நிதானமாக நடந்து ஒரு கொக்கியில் தன்னை மாட்டிக்கொண்டு அந்த தோல் பையில் உள்ள எண்ணெயை மேல் தூக்கிய பாலத்திற்கும் கோட்டை கதவுக்கும் இடையே பரபரப்பாக பரவலாக ஊற்றினான். இன்னும் ஒரு தோல்பை அவனுக்கு அனுப்பப்பட்டது. அதை எடுத்து வெகு நிதானமாக எல்லா மரத்தின் எல்லா பக்கங்களிலும் இருக்கும்படியாக ஊற்றினான். அவன் திரும்பி வருவதற்குள் பாதி கயிறு தாண்டுவதற்குள் வீரர்கள் அம்பு நுனியில் துணி சுற்றி துணியில் எண்ணெய் வைத்து தீ திகுதிகுவென்று எரிந்தவுடன் வேகமாக கதவு நோக்கி அடித்தார்கள். அடிக்கும் பொழுது கூச்சல் போட்டார்கள். அடி, விடாதே, பிடி, அடி, நிறைய அடி, போதாது போதாது, இன்னும் அடி. எதிரே கோட்டை விழித்து கொண்டது. கோட்டை கதவை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிந்த உடனேயே யானை இருக்கும் பக்கம் மிக வேகமாக அம்புகள் அடிக்கப்பட்டன. எல்லா அம்புகளின் நுனியிலும் கங்கு போல நெருப்பு இருந்தது. கூரையில் அடித்ததும் கூரையில் அம்பு சுற்றி கொண்டு வேகமாக எரிந்தது. சோழ தேசத்தில் கோட்டைக்குள் இருக்கும் யானைகள் மதில் சுவர் பக்கம் நிற்க வைக்கப்பட்டதே இல்லை. அவைகள் மதில் சுவரிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போய் அங்குதான் நிற்கும். இரண்டாவது சுற்றில்தான் யானைகள் எப்போதும் நிற்கும். முதல் சுற்றில் காலாட்படை வீரர்கள் தான் இருப்பார்கள். வெளியிலிருந்து அம்பு வந்தவுடன் சட்டென்று அவர்கள் சந்து பொந்துகளில் பதுங்கிக் கொள்வார்கள். வெறும் மண்வெளிதான் அங்கு இருக்கும். ஒரு அம்புக்கும் ஒரு பயனும் இருக்காது. ஆனால் இந்த இடத்தில் முட்டாள்தனமாக யானையை நிற்க வைத்து யானையை கலவரப்படுத்த ஆரம்பித்தார்கள். யானைகள் சங்கிலியை அறுத்து கொண்டு பிளிரி கொண்டு ஓடின. அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. இப்பொழுது குதிரை பக்கம் அடிக்க துவங்கினார்கள். குதிரைகளுக்கும் நெருப்பு என்றால் பயம். இன்னும் வேகமாக யானை படைகளை விட அதிகமாக அங்கு அம்புகள் விடப்பட்டன. ஓடுகின்ற குதிரைகளை கொல்லுவதற்காக அங்கு வெறும் அம்புகளும் விடப்பட்டன. எதிரே கூண்டில் இருப்பவனை சராமாரியாக தாக்கினார்கள். அரையன் ராஜராஜன் போதும் என்று கூறினார். அந்த குரல் மாற்றி மாற்றி எல்லா திக்குகளிலும் பரவின. அவர்கள் நிறுத்தினார்கள். எதிரே தகதகவென்று நெருப்பு எரிந்தது. கோட்டை கதவு திறந்து தீயை அணைக்க முயற்சித்தார்கள் சோழர்கள். கோட்டை கதவு எப்பொழுது திறக்கும் என்று காத்திருந்தார்கள். எல்லா வீரர்களும் அம்பு தொடுத்து தயாராக இருந்தார்கள். முட்டாள்தனமாக கோட்டை கதவு திறந்து பாலம் இறக்கப்பட பல நூறு அம்புகள் உள்ளுக்குள்ளே புகுந்து குத்தி பலரை கொன்றன. நெருப்பு இன்னும் வேகமாக எரிந்தது. பாலம் அருந்து கீழே விழுந்தது. கோட்டை கதவு முற்றிலும் எரிந்து சாம்பலாயிற்று. கோட்டை கதவு பக்கம் யாருமே வராமல் பின்னடைந்து நின்றார்கள். கோட்டை கதவு எரியும் வரை பார்த்திருந்து வீரர்கள் சைகை செய்தவுடன் மிக துரிதமாகி அந்த படை வேகமாக திரும்பி வந்தது. மற்ற சோழப்படை இருக்கும் இடம் நோக்கி கூடிற்று. அவர்களில் 6 பேர் ஒற்றர்களாக அங்கு இருந்தார்கள். அவர்கள் வெவ்வேறு உடைகளில் வெவ்வேறு விதமாக இருந்தார்கள். 3 எருமை மாட்டுடன் ஒரு வீரன் நின்றிருந்தான். கையில் இரும்பு அடிக்கும் சுத்தியுடன் ஒருவன் நின்றிருந்தான். மரப்பலகைகளை தலையில் சுமந்து கொண்டு இன்னொருவன் வந்தான். கீழே சாளுக்கிய வீரர்களை சோழப்படை அரவணைத்து கொண்டது. நான் உறுதி கூறுகிறேன், நான் 100 பேர் கொண்ட குழுவிற்கு தலைவன். இது என்னுடைய கேயூரம். நான் சொன்னால் அரையன் ராஜராஜன் கேட்பார். உங்களுக்கு வீடுகளும் பசுக்களும் பொற்களஞ்சுகளும் நிச்சயம் தஞ்சையில் தரப்படும். எத்தனை வீடுகள் என்று ஓலையில் அவன் எழுதி கொண்டான். ஒவ்வொரு பெயராக குறித்து கொண்டான் அந்த சோழ வீரன்.
கீழே சாளுக்கியர்கள் அந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். கோட்டை கதவு திறந்து வேறு பலகை போட்டு வெளியே கங்கை யாதவ் வந்தபோது அது தாங்காமல் ஆடிற்று. வீரர்கள் பயத்துடன் தாண்டினார்கள். குதிரைகள் தடுமாறின. குதிரையிலிருந்து கீழே இறங்கி குதிரையை நடத்தி கொண்டு வந்தார்கள். பிறகு மேலேறி கொண்டார்கள். யானைகள் வர மறுத்தன. மிகுந்த அடி வாங்கி கொண்டு 2 யானைகள் தாண்டின. மற்ற யானைகள் என்ன செய்தும் வரவில்லை. போதும் போ என்று கங்கை யாதவ் உத்தரவிட்டான். படைக்கு முன்னே போனான். குதிரை வீரர்களுக்கும் யானைக்கும் நடுவே காலாட்படை இருந்தது. சொல்ல ஒண்ணா துன்பத்தை கொடுத்தது. குதிரை வீரர்கள் வேகமாக போக காலாட்படை வீரர்கள் ஓடி 2 சோழ வீரர்களுக்கும் குடிசைகளுக்குமாக குறிப்பிடுத்து கொண்டவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு மேலை சாளுக்கிய குதிரை வீரனை மடக்கி இழுத்தார்கள். அந்த குடிசைக்கு அருகே தனியாக நின்ற இன்னொரு பெண் குதிரையை இன்னொரு சோழ வீரன் வாங்கி கொண்டான். மரத்தை வைத்திருப்பவர்கள் தாங்கள் உள்ளே போவதாக சைகை செய்தார்கள். அவன் சரி என்று சொன்னான். உள்ளேதான் இருப்போம், கவலை வேண்டாம் என்று சொல்ல அதையும் புரிந்து கொண்டான். அந்த 2 குதிரை வீரர்களும் மிக வேகமாக கங்கை யாதவின் படையை விலக்கி மேற்கே நகர்ந்து காடுகளில் புகுந்து வெளியே வந்து கங்கை யாதவை தாண்டி முன்னேறி மறைந்து மறைந்து சோழப்படை இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார்கள். போய் அங்கு நின்றதும் பொதேரென்று கீழே விழுந்தார்கள். சோழ வீரர்கள் அவர்களை வாரிக்கொண்டார்கள். அதீத வேகத்தாலும் மரங்களில் உரசியதாலும் உடம்பில் இரத்த காயங்கள் இருந்தன. வயிறு குழைந்து சுருண்டு இழுத்தது. குடிக்க நிதானமாக தண்ணீர் கொடுத்தார்கள். நெஞ்சை நீவி விட்டார்கள். வயிற்றில் தண்ணீர் தடவினார்கள். தலையில் ஊற்றினார்கள். தலை சூடு இறங்க தண்ணீர் உள்ளே போக அவர்களுக்கு சிறிது தெளிவு வந்தது. அங்கு நடந்த விஷயத்தை அரையன் ராஜராஜனிடம் தெரிவித்தார்கள். வீரர்கள் உள்ளே போகப் போகிறார்கள் என்பதையும் தெரிவித்தார்கள். அரையன் ராஜராஜன் எழுந்து நின்று சந்தோஷப்பட்டார். உங்கள் அனைவரையும் சோழ தேசம் போனவுடன் நான் சொல்லி சொல்லி கவனிப்பேனடா என்று உற்சாகமாக பேசினார். அனைவரும் சந்தோஷமானார்கள். கண் சொருகுகிறது என்று சொன்னார்கள். சரி சரி, இவர்களுக்கு போய் உதவி செய்யுங்கள் என்று சொல்ல அவர்களை பலகையில் போட்டு சோழ வீரர்கள் மருத்துவரிடம் கொண்டு போனார்கள். நாகரத்தினமும் திருஞான சம்பந்தனும் அந்த வீரர்களின் வயிறை பார்த்தார்கள். வயிறு சுருண்டு இழுத்து கொண்டு இருந்தது. மெல்ல தடவி நீவி விட்டார்கள். முதுகு வேகமான பயணத்தினால் சுளுக்கி கொண்டிருந்தது. அதையும் தடவினார்கள். குப்புற போட்டு எண்ணெய் தேய்த்தார்கள். தவிட்டு ஒத்தடம் கொடுத்தார்கள். சாய வைத்து மெல்ல மெல்ல மது கஷாயம் கொடுத்தார்கள். உள்ளங்கால்களை நாகரத்தினம் தேய்த்து விட்டால், சொடுக்கு எடுத்து விட்டால், அழுத்தமாக கையினால் இறுக்கி இரத்த ஓட்டம் பரவ வேண்டும் என்று அந்த வேலையை செய்தால். தலையில் பச்சிலை சாந்து பூசினார்கள். அந்த வீரர்கள் ஆழ்ந்து தூங்கி போனார்கள். சோழப்படை கங்கை யாதவுக்காக காத்திருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.